வெல்கம் டு கிரேசி வேர்ல்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த் இண்டியன் டெசர்ட் டிஷ், நார்த் இண்டியன் கேரட் ஹல்வா. ஸோ நார்த் இண்டியன் கேரட் ஹல்வா பண்ணுறதுக்கு உண்டான என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1/2 கிலோ நல்லா துருவிய கேரட்டு, 1/2 லிட்டர் பால், 100 grams பால்கோவா, cashew nut, dry grapes, சர்க்கரை தேவையான அளவுக்கு, ஏலக்காய் பவுடர் தேவையான அளவுக்கு. இப்போ நல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு நல்லா சூடாகும்போது நான் அந்த பால் ஊற்றுறேன். ஸோ ஊற்றின பால் நல்லா கொதிக்கட்டும். ஸோ நல்லா பால் சூடாயிடுச்சு. இப்போ நல்லா துருவிய கேரட்டை அந்த பாலில் போடுறேன். இப்போ இந்த கேரட் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாலில் போட்டு. எப்போவுமே கேஸ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா 20 to 25 மினிட்ஸ் வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் விட்டிங்கன்னா நடுவில் வந்து அடி பிடிச்சிக்கும். தென் இட் வில் பி a problem. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வந்து பால்கோவா போடுறோம். ஆஸ் இட்ஸ் நார்த் இண்டியன் டிஷ். சவுத் இண்டியன் டிஷ்னால் இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் திங். அவங்க வந்து தே வில் யூஸ் சுகர் சிரப். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பியும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சுகர் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. பால்கோவா செய்ய போகிறோம். சுகர் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பால்கோவா சேர்க்க போகிறோம். இது வந்து ஒரு நைஸ் டிஷ் ஆக்சுவலி. ஸோ லவ்வபிள் கப்புள் யார் வேணாலும் செய்யலாம். இவங்க தான் செய்யணுங்கலாம் கிடையாது. முக்கால்வாசி பர்த்டேக்கு இல்லை எனி ஃபங்க்ஷன் கம்ஸ் கேக்கு தான் வேணும்னு கிடையாது. யூ கேன் யூஸ் திஸ் அஸ் அ ரெசிபி. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு பண்ணலாம், ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்க்கு பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ டோக்கன் ஆஃப் லவ். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பால் வத்திடுச்சு. ஸோ இந்த டிஷ் as I told you, I'm going to give it to my wife. ஸோ நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் அடி பிடிக்காது. இப்போ பால் நல்லா வத்திடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து கீ சேர்க்க போகிறேன். ஸோ கீ போட்டுட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிட்டோம். இப்போ நான் ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறேன். போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணுங்க. திருப்பியும்
ஸோ இன்னும் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போது I'm going to add முந்திரி பருப்பு and dry grapes. திருப்பியும் ஸ்டிர் பண்ணுங்க. So our carrot halwa is ready.